Hi friends, welcome to Ajita Samayal. நாம இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம். garlic ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலாம் அப்படினு இருக்கோம். சோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ பாத்திரம் சூடானோனே எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நம்ம ரைஸுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ரைஸ்க்கு கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அப்புறம் நான் வந்து ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பூண்டு கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். இதை இருங்க காமிக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு பூண்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி ரைஸ் இருந்தால் குவான்டிட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ரெட் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து அப்போ லைட்டாக தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து நம்ம ரைஸுக்கும் சேர்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சாதத்துக்கு உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் இதில் உப்பு போட்டாச்சு. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து ரைஸை வடித்து எல்லாம் நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ரைஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ரைஸையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். ஃபுல்லாக சாதம் அந்த கிரேவி எல்லாம் நல்லா பிறண்டு கரெக்டாக வரணும். எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. நல்லா கரெக்டாக வந்திருக்கு நம்மளுடைய கார்லிக் ரைஸு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சுருங்க. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு அதை வந்து நான் வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை எல்லாமே நம்ம தோசைக்கல்லில் வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் தான் செய்வோம். உருளைக்கிழங்குல இப்போ நான் எதுவுமே போடல, உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. சும்மா கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதை எடுத்து அப்படியே வச்சிடுறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோசைக்கல்லில் போட்டுருவோம். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டும் ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை மாதிரி எடுத்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு டக்குன்னு வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ எல்லாம் திருப்பி போட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு சைடும் நல்லா வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது ஒரு சைடு தான் வெந்திருக்கு, ஆனால் ஒரு சைடு தான் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். ஆனால் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரையை. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல் எடுத்துகிட்டு வேறு பேன் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்டும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், ஆக்சுவலாக கருவேப்பிலை தீர்ந்து போச்சு, கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுறேன். இதுக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா மின்ட் லீஃப், புதினா இலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போடணும். என்கிட்ட புதினா இலை இல்லாதனால நான் வந்து ட்ரை மின்ட் லீஃப் அது வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஸோ அதை போட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இதை ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். மூடி வச்சு நம்ம எடுத்துடலாம். மூடி வச்சுருவோம். 3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக.
ஸோ நம்மளுடைய பூண்டு சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரையும் கார்லிக் ரைஸும் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.